சிறகடிக்க ஆசை சீரியல் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹிணி பார்த்துட்டிங்களா, நான் ப்ரௌன் மணியை வச்சுட்டு எப்படியோ தான் அப்பா செத்து போனதை நடிச்சிடுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்பிடுறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு முத்துன்றது நம்பறதே இல்லை. என்னதான் இது, நம்ம மலேசியாவுக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுத்த 2வது நாளே அப்பா செத்துடுறாங்களே, இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. இதை வந்து மீனா கிட்டே சொல்லலாம். மீனாவுமே ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. சரி, எப்படியான உண்மையை கண்டுபிடிக்கலாம். ஆனால் வந்துட்டு உண்மை தெரியாமல் நம்ம எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வர ரொம்ப சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, மீனா இப்போ தான் நான் கரெக்டாக சந்தேகப்படுறேன். அவங்க ஏதோ மறைச்சிக்கிறா. அதை ஃபஸ்ட்டு அப்பா சாகிற அளவுக்கு போய் சொல்கிறான்னா அப்போ அவள் மறைக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்துருங்களேன், நான் சிந்தாமணி இருந்துட்டு எப்படியான வித்யாவை கரெக்ட் பண்ணி மீனாவை அடைக்கிடணும், இல்லைனா தான் போட்டிக்கு தான் பிஸ்னஸ்க்கு வந்து போட்டியாக வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யா கிட்ட போய் ஐஸ் வைக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வித்யாவுமே வந்து நம்பிடுறாங்க. இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுமே வந்துட்டு சிந்தாமணி கூட பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துடுறாங்க. சரி, எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்படி மீனாவை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிடலாம். அவளால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகுது. அதனால் வந்து அவளை ஃபஸ்ட்டே அடக்கி வைக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாது வித்யா பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. அது கேட்ட போது மெயினாக பார்த்தீங்கன்னா அத்தை அவங்க தான் வந்து டெக்கரேஷனில் வந்து பெரிய ஆளுங்க. அவங்க என்கிட்ட மோத முடியலன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நீ வாய்க்கு வந்தாலும் பேசாதடி, அவள் ரொம்ப நல்லவங்க. அதுவும் டான்ஸ் எவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க தெரியுமா, என்னை எவ்வளோ பாராட்டு பேசுனாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் கூட என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் உனக்கு தான் ஒன்றும் தெரியல, உன்னை கூட்டு வந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்து வராங்க. அவங்க என்ன வெளியாளுக்கு என்ன சொன்னாலும் நம்பியிருக்கு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் வந்து நம்பாதீங்க. அதுலேயும் குறிப்பாக மீனை என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்கெல்லாம் பட்டாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, டேய் போடா நீ ஒருத்தன் இவன் ஒருத்தன் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாருங்க, கிளம்பி போடா அப்படின்ற மாதிரி வித்யா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதனால் அப்படியே போயிடுது. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா ரோஹிணி இருந்துட்டு இந்த மீனாவுக்கும் முத்துக்கும் என்ன தான் எல்லோரும் நம்பினாலுமே இவங்க 2 பேருக்கும் என் மேலே சந்தேகம் இருக்குது. இவங்க எதனா ஒன்று பண்ணால் தான் வந்துட்டு நாம் தப்பிக்க முடியும். நாம் தப்பிச்சது கூட வந்து தற்காலிகமாக தான். ஆனால் நிரந்தரமாக தப்பிக்கணும்னா இவங்க 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு நம்ப வைக்கணும். இல்லைன்னா இவங்களை எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அடியே கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு நீ பேசாமல் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கடைசியில் நான் ஆர்ட்ஸ் வாழ்க்கையே கிடைக்காது. அப்புறம் நான் நடுத்தெருவில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹினோட அம்மா வராங்க. அம்மா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வராங்க. எதுக்குடி ஃபோட்டோன்னு கேட்க, இதான் என் அப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் முன்னாடி வந்து நம்ப வைக்க போகிறோம். இதை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம அப்பாவுக்கு எதுவுமே செய்யல இல்லையா, அதனால் இந்த ஃபோட்டோ வச்சு எல்லோரும் நம்ப வச்சு பூஜையெல்லாம் பண்ணி நான் பண்ணுறேன் விடுமா அப்படின்னு சொல்ல, ரோஹினி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நடு வீட்டில் வச்சு அப்படியே நாடகம் ஆடுறாங்க. இதை பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ஃபோட்டோ கேட்டால் இல்லவே இல்லை, நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி திடீர்னு ஃபோட்டோ மட்டும் எப்படி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு அதுலேயுமே வந்து சந்தேகம் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொடுத்து இவர் யார் எப்படிப்பட்டவர்னு சொல்லி விசாரிக்க சொல்லு, நம்ம சோஷியல் மீடியாவிலலாம் போடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல, ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு நான் விசாரிக்கிற முத்து, இதுக்கு உனக்காசம் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் காட்டி கேட்குறாங்க. அப்படி கேட்குறம்போது பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு கடை தாத்தாவும் பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டி அடி வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் சார் எப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வம்பிலுக்கு, ஏன்டா நீ என்னவே போலீஸ்காரனவே வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்தீங்கன்னா பிடிச்சின்னு போயிடுறாங்க. பிடிச்சின்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா ரோட்டில் மட்டும் அவ்வளோ திமிரா பேசினா இங்கே பேசுகிறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.